ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸை ஆன்லைன்லேயே கரெக்ஷன் அல்லது அப்டேட் பண்ணும்போது ஹவுஸ் நம்பர் காலமில் உங்களுடைய வீட்டு நம்பரை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ் லாங்குவேஜில் தான் டிஸ்பிளே ஆகும். சரியான நம்பர் டிஸ்பிளே ஆகாது. ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸை ஆன்லைன்லேயே எப்படி மாற்றலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வியூவர்ஸ் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஹவுஸ் நம்பர் என்டர் பண்ணதுமே தமிழ் லாங்குவேஜில் வருது, சரியான நம்பரை எப்படி என்டர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆதார் கார்டு அட்ரஸை ஆன்லைன்லேயே மாற்றும் போது ஹவுஸ் நம்பர் காலமில் உங்களுடைய வீட்டு நம்பரை சரியான முறையில் எப்படி என்டர் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். டூல் பாரில் myAadhar.uidi.gov.in அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். மை ஆதார் அக்கௌண்ட்டுக்கான புதிய வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்டர் ஆதார். உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்சா குறியீடு. இந்த பாக்ஸில் உள்ள சேம் லெட்டர்ஸை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி ஜென்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அடுத்து இதில் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் அக்கௌண்ட்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்டேட் ஆதார் ஆன்லைன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த அப்டேஷன் ப்ராசஸ் மொத்தம் 9 ஸ்டேஜில் கம்ப்ளீட் ஆகும். அது என்னென்னங்கிற டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் ஆதார் ஆன்லைன் பேஜ் ஓப்பன் ஆகும். மொத்தம் இதில் 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான லாங்குவேஜ் டிசபிளில் தான் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் இதில் எந்த சேஞ்சிங்கும் பண்ண முடியாது. அடுத்து நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் இந்த 4 ஆப்ஷனையும் நீங்கள் ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமை லைஃப் டைமில் 2 தடவை மட்டும் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவே டேட் ஆஃப் பர்த்தை லைஃப் டைமில் நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். ஜெண்டரையும் சேம் ஒன் டைம் மட்டும் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும். அட்ரஸை மட்டும் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த அட்ரஸ் கரெக்ஷன் மொத்தம் 3 ஸ்டேஜில் கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் அட்ரஸ், ரெண்டாவது ப்ரிவியூ, மூன்றாவதாக பேமெண்ட். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் காலமில் உங்களுடைய ஆதார் கார்டில் இப்போ எந்த அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸை இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் டு பி அப்டேட்டட். ஃபர்ஸ்ட் கேர் ஆஃப் உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேமை இதில் டைப் பண்ணுங்கள். நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஹவுஸ், பில்டிங், அப்பார்ட்மெண்ட் உங்களுடைய வீட்டு நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் வீட்டு நம்பரை என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் லாங்குவேஜில் தான் இதில் டிஸ்பிளே ஆகும். சரியான வீட்டு நம்பரை எப்படி என்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அடிஷ்னலாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கூகுள் உள்ளீட்டு கருவி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் உங்களுடைய வீட்டு நம்பரை சரியான முறையில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுமே அதை காப்பி பண்ணி இந்த காலமில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் லாங்குவேஜில் தான் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பேஸ்ட் ஆஸ் பிளைன் டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதற்கான ஷார்ட்கட்டாக Ctrl+Shift+V கீயை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீட்டு நம்பர் சரியான முறையில் இதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரீட், ரோட், லேண்ட் நேமை என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக இதில் தமிழ் லாங்குவேஜில் டிஸ்பிளே ஆகும். நேம் சரியான முறையில் இருந்ததுன்னா ஓகே. இன்கேஸ் தவறாக இருந்தது அப்படின்னா கூகுள் இன்புட் டூலில் சரியான நேமை என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய நேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நேமை காப்பி பண்ணி அந்த காலமில் பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய ஏரியா, லொக்காலிட்டி, செக்டரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து லேண்ட்மார்க் காலம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம், அதர்வைஸ் தேவையில்லை.
நெக்ஸ்ட் உங்களுடைய பின்கோடை என்டர் பண்ணுங்கள். அடுத்து வில்லேஜ் டவுன் சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். இந்த அட்ரஸ் சேஞ்சிங்காக நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸை பயன்படுத்துகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்லோட் கம்ப்ளீட் ஆனதுமே 100% கிரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்டர் பண்ண புதிய அட்ரஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் எடிட் இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த கரெக்ஷனுக்காக 50 ரூபாய் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணணும். ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் மேக் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் அல்லது யூபிஐ ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி 50 ரூபாய் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணணும். ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த 5லிருந்து 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ண புதிய அட்ரஸை உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த அப்டேஷனுக்கான சர்வீஸ் ரிக்வஸ்ட் நம்பர் ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் அப்டேட் ஆயிருச்சா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸை ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்சிங் ஆன்லைனில் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய வீட்டு நம்பரை சரியான முறையில் என்டர் பண்ணி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.